சென்னை கால்பந்து லீக் சீசன் 4இல் வெற்றி வாகை சூடியிருக்கும் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட் பாய்ஸ் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஜெயகோபால் கரோதியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதவரம் பள்ளி மாணவிகள். ராகுல் வீரர் மற்றும் மருவா ஃபர்சீன் வீராங்கனை அதிகபட்ச கோல்களை அடித்து சாதனை. சென்னை லடட் வியூ அனலிட்டிக்ஸ் ஏற்பாடு செய்து நடத்திய சென்னை கால்பந்து லீக் சீசன் 4இல் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட் ஆண்கள் பள்ளியும் மற்றும் ஜெயகோபால் கரோதியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதவரம் பெண்கள் பள்ளியும் வெற்றி மகுடத்தை சூடியிருக்கின்றன. சென்னை நேரு பூங்காவில் உள்ள SDAT மைதானத்தில் சென்னை கால்பந்து லீக் சீசன் 4 போட்டிகள் நடைபெற்றன. 14 வயதிற்கு கீழ்ப்பட்ட வகையின மாணாக்கர்களுக்காக நடைபெற்ற இந்த லீக் போட்டியில் அரசு மற்றும் பெருநகர மாநகர ஆட்சியால் நடத்தப்படும் பள்ளிகளைச் சேர்ந்த 36 அணிகள் போட்டியிட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அர்ஜுனா விருது வென்றவரும் உலக அளவில் பிரபலமான இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனையுமான ஜோஷ்னுவா சின்னப்பா மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சாதனையாளரான கார்த்திக் சபரிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சென்னை கால்பந்து லீக் சீசன் 4இன் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் லடட் வியூ அனலிட்டிக்ஸின் வெங்கட் விஸ்வநாதன் அவர்களும் மிஸ்டர் பரிமந்தர் எட் ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் செல்வி பூர்ணிமா ஹெட் ஆஃப் CSR லடட் வியூ அனலிட்டிக்ஸ் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் மாதவரத்தைச் சேர்ந்த ஜெயகோபால் கரோடியா மகளிர் மேல்நிலைப் பள்ளியும் மற்றும் KK நகரைச் சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளியும் மோதின. ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் காஸ்மாஸ் ஃபைடர்ஸ் அணியும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி அணியும் வெற்றியாளர் விருதை வெல்வதற்காக போட்டியிட்டன. இந்த ஒட்டுமொத்த போட்டித் தொடரில் மாஸ்டர் ராகுல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குந்தம்பாக்கம் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் 8 கோல்கள் மற்றும் MH மருவா ஃபர்சீன் ஃப்ரம் ஜெயகோபால் கரோதியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதவரம் பள்ளியைச் சேர்ந்த மாணவி 10 என்ற அதிகபட்ச கோல்களை போட்டு சாதனை படைத்திருக்கின்றனர். இப்படி திறமை உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல அடித்தளமாக அமையும் என்றும் இவர்களுக்கு இன்னும் ஊக்கமளித்தால் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இன்னும் பல சாதனைகளையும் பதக்கங்களையும் இவர்கள் பெற முடியும் என்று விருந்தினர்கள் தெரிவித்தனர். குட் ஈவினிங். இங்கே எல்லாரும் இன்னைக்கு சென்னை கால்பந்து லீகோட ஃபைனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஊரில் எவ்வளோ பசங்க எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணி அவங்க எல்லாரோட டேலண்ட்டையும் வெளிப்படுத்தி இந்தியாவுக்கு பல மெடல்கள் பல அக்கலைட்ஸ் வின் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இது பண்ணுறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எஸ்பெஷலி நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிட்ட இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பசங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு எங்களோட ஒரு முயற்சி. அதை நீங்கள் எல்லாரும் கை கொடுத்து அந்த பசங்களுக்கு சரியான எக்ஸ்போசர் கொடுத்து ஊக்குவிக்கணும்னு எங்களோட ஒரு ரிக்வெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே அண்ட் தேங்க்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன் அண்ட் அதர் பீப்புள் ஹூ டுக் பார்ட் அந்த கோச்சஸ் லைன்ஸ்மேன் அந்த மாதிரி நிறைய பேர் பிஹைண்ட் தி சீன்ஸ் வேலை பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணாங்க. இது அடுத்த வருஷமும் நாங்கள் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையோட. தேங்க்யூ. எவ்ரி சக்சீடிங் இயர் நாங்கள் நம்பர் ஆஃப் டீம்ஸ் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபண்டிங்கும் கொடுக்குறோம். அதுக்கான எக்ஸ்ட்ரா டேலண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரோம். கேர்ள்ஸ் டீமும் முடிஞ்ச அளவு பாய்ஸ் டீம் அளவுக்கு கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. முடிஞ்ச அளவு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஊக்குவிச்சு கொண்டு வருவோம். ஸோ அதனால அடுத்த வருஷம் இதோட பெருசாக நிச்சயமா இருக்கும். முதல்ல சென்னையிலேயே நல்லா பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு இஷ்டம். rather than go broad we want to go deeper. நம்ம ஊரே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த பசங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இதை எப்படி இன்னும் ஃபர்தராக பண்ணணும். அதனால தான் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஜோஷ்னா மேடம் ஸ்ரீ கார்த்திகை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். இந்த மாதிரி நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களும் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அதுக்கான விடாமுயற்சியும் டெடிகேஷனும் அவங்க கொண்டு வரணும். Witness, all these young girls and boys play football today, and I think it's such a wonderful initiative on Latent View to come up with this over the last few years to support these talented players, because our state has so many amazing athletes, but like Sir said, we need to give them the platform to do it. And of course, companies like Latent View are giving this platform. They're supporting their athletes from the time they're really young, encouraging them with their equipment, with the best of training, nutrition,
financial support, because all these are such important things to be a top player, and sometimes not all of us are fortunate to have this level of support. So I think it's great that this is happening, and hopefully we will see more champions from the state with initiatives like this. Of course, you know, we do have support from the Tamil Nadu government as well, that is pushing sports in a very big way in our state, but we also need you know, corporates like Latent View to come forward and keep doing the great work that they're doing to support and encourage these budding talent. Your advice to budding talents? My advice would be to, you know, if you're passionate about sport, keep playing. Like I said, nothing happens without the support of the parents, so I hope the parents can support them and encourage them, because that's what happened with me. I had very supportive parents, so, you know, keep pushing hard, keep working hard, and of course you will get better if this is where you want to be. Keep on finding your sport and passion, so it will make you to level up. So what else?